தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் யாருக்கு தான் பிடிக்காது இந்த காம்பினேஷன். தயிர் சாதம் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடும்போது புளிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்கிறதுன்னு ஒரு டிப்ஸோடு பார்ப்போம் வாங்க. உருளைக்கிழங்கு ஃப்ரை செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சு ஒரு 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்குங்க. அதில் ஒரு 10 பூண்டு பல் இடித்து சேர்த்துக்குங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெட்டி வச்சுக்க உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு அதில் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சோம்புத்தூள், உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொஞ்சமாக 2 கை தண்ணி தெளித்து விட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் அடுப்பு தீயை குறைச்சி வச்சு வேக வச்சோம்னா சூப்பராக வெந்து வந்துடும். இதில் மேலாப்பில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா நம்மளோட உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி. அடுத்து தயிர் சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா குக்கரில் 1 டம்ளர் பச்சை அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி வச்சு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்க 3 விசில் வச்சு இந்த சாதத்தில் 1 டீஸ்பூன் தயிர், 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா குழைவாக மசிச்சு விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா தளர்வாக கலந்து எடுத்துக்குங்க. கலந்து எடுத்ததுக்கப்புறம் இதில் தாளிப்பு கொடுத்துருவோம். கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், வரமிளகாய் எல்லாம் சேர்த்து தாளித்து கொட்டி கலந்து இறக்கணும்னா நம்மளோட தயிர் சாதம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும்.